ஹை ஃப்ரெண்ட்ஸ், அந்தந்த சீசனில் அந்தந்த பழத்தை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படி பார்க்கல சித்திரை மாதம் மேங்கோ சீசன் இல்லைங்களா. ஆனால் சித்திரையில் அந்தளவுக்கு மாம்பழம் வரல. அது இப்போ தான் பழமே வருது. அதனால் சீசனில் கிடைக்கிற பழத்தை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. எனக்கு மேங்கோ ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறைய சாப்பிடுவேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் நூடுல்ஸ் தான் பண்ணியிருந்தேன். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அதையே அப்படியே லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துட்டேன். நேற்று சண்டே அமாவாசை இல்லைங்களா, அதனால் சாம்பார் வைக்க வேண்டியதாகிடுச்சு. இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாறை மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, மாங்காய் போட்டு நல்லா குழம்பு வச்சுட்டு பாறை மீன் அந்த தலையை வாழெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு கெண்டை பகுதியை மட்டும் வறுத்துட்டேன். அப்புறம் முட்டை வச்சுட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு சாதம், மீன் குழம்பு, மீன் வறுவல், அவிச்ச முட்டை இதெல்லாம் வந்துச்சு. இன்றைக்கி மதியம் லஞ்சு நல்லா சூப்பராக முடிச்சாச்சுங்க. சண்டேவே பிள்ளைங்க ஏமாந்துட்டாங்க. அதனால் காலையிலே சொல்லிட்டு போயிட்டாங்க, நான்வெஜ் எதனா எடுத்து சமைச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சிக்கன் தான் கேட்டாங்க, பாப்பாவும் தம்பியும். அவங்க டேடி போய்ட்டு ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஃபிஷ் தான் பிடிக்கும் சிக்கனை விட. சரின்னு சொல்லிவிட்டு சமைச்சேன்னா சாப்பிட்ருவாங்க, அது வேறு விஷயம். வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. சமைச்சி வச்சுட்டேன்னா ஈவினிங் சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நான் கொஞ்சமாக வெந்தயமும் கொஞ்சம் கருவடகம் போட்டு தான் நல்லா ஒரு பெரிய பூண்டு எடுத்து தட்டி போட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா உப்பு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மாங்காவை போட்டு வேக வச்சுட்டு அப்புறமா மீனை போட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுவேன். அப்படி தான் மீன் குழம்பு செய்வேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மாவு அரைக்கிற வேலை இருந்துச்சு. மாவு காலி ஆகிடுச்சிங்களா. சரி, இன்றைக்கி அரைச்சி வச்சுட்டேன். நைட்டுக்கு தோசைக்கு ஊற்றிக்கலாம், இட்லி ஊற்றிட்டு மீன் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே ஊற போட்டேன், மறந்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு அரைச்சி வச்சுட்டு முடிக்கிறதுக்கு மணி 3:15 ஆயிடுச்சு. அப்புறமா கிளம்பி போயிட்டு பிள்ளைங்கள ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு 5 மணி போல் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டெல்லாம் பெருக்கிட்டு பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு வாக்கிங் போயிட்டு வந்தேன். வாக்கிங் போகிற இடத்துல இன்றைக்கி ஸ்கேட்டிங் கிளாஸு. நான் வாக்கிங் போவோம், வீக்லி 3 டேஸ் ஸ்கேட்டிங் இருக்கும். அதில் ஒரு பாப்பா வேறு விழுந்துருச்சிங்களா. அப்படி பாவமாகிடுச்சு. உடனே என்ன பண்ணேன், உட்கார வச்சு தண்ணி வச்சுருந்தாங்களா அதை வச்சு முட்டியெல்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு ப்ளட்டெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அப்புறம் அவங்க அம்மா அதுக்குள்ளே வந்துட்டாங்க. வந்ததுமே அழுதுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அந்த பாப்பா அழுதுட்டு அப்படி நானும் வாக்கிங் போயிட்டு மணி ஒரு 6:15 ஆயிடுச்சுங்களா. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு விளக்கேற்றிட்டு இப்போ வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் விளக்கேற்றி முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் மிஷினில் துணியை போட்டுட்டு வாஷிங் மிஷினில் இன்றைக்கி நைட்டு டின்னர் மீன் குழம்பையும் செய்யலான்ட்டு டின்னரை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.